இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற தலைப்பின் கீழாக இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். விடுதலையை பெற்றுக்கொள் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அநேக நேரங்களில நாம் எதற்காக மிகவும் என்ன செஞ்ச எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விடுதலைக்காக. அநேக காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், இந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இந்த நோயிலிருந்து, இந்த சாபமான காரியத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நம்ம துக்கப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம அறியும் போது அது நம்மை விடுதலை ஆக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அநேகரை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, விடுதலை கொடுத்தார் அப்படின்றத பாக்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீய ஆண்டவர் அழைத்து என்ன செஞ்சாரு, உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவளை விடுதலை அளித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஒரு பலவீனமான சூழ்நிலை அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக இந்த பலவீனம் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது, இந்த பலவீனத்திலிருந்து யார் என்ன விடுவிக்க முடியும், எப்படி நான் விடுதலை ஆவேன், இந்த கால் வலியிலிருந்து, எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்கிறதான இந்த நோய் இருந்து, இந்த வலியிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாவியான ஸ்திரீ ஒரு முறை ஆண்டவரிடத்துல வருகிறா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அது 47ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த தேவனாகிய கிறிஸ்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த அநேக நேரங்களில அடிமைத்தனத்தின் நுகத்துல நம்ம இருக்கலாம். பாவ பழக்க வழக்கங்கள்ல நம்ம அடிமைப்பட்டு இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து என்னால விடுதலை பெற முடியல அப்படின்னு சொல்லி மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் விடுதலை தருகிறார், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவருடைய சமூகத்துல நம்ம வரும்போது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தையும் அவர் முறித்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்யும், நீக்கி போடும். அந்த விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்துல அநேக காரியங்கள் எனக்கு காணப்படுகிறதுல என்னால தாங்கக்கூடாத காரியங்களாய் காணப்படுகிறது. ஒருவேளை சரீரத்துல உள்ள காரியங்கள், மனதளவுல உள்ள காரியங்களினால நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் விடுதலை அளிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகிறீர். அப்போ பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விடுதலையாக்கப்படணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படும் போது நம்முடைய
எல்லா விதமான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகங்கள். அநேக நேரங்கள்ல நம்முடைய விடுதலைக்கு நம்முடைய பாவங்கள் என்ன செய்யுது, தடையாய் காணப்படுகிறது. அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொல்லுது. ஆண்டவர் நம்ம விடுதலையாக்குவார் அப்படின்ற சத்தியம், ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல வந்தார் அப்படின்ற சத்தியத்தை நம்ம அறிந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துல மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக என்னை விடுதலையாக்கும்படியாக, சாத்தானுடைய கையில இருந்த என்ன அவர் மீட்கும்படியாக, சாத்தானிடத்திலிருந்து மீட்கும்படியாக என்ன அவர் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த அடிமைத்தன நுகத்தை நம்மளிருந்து எடுத்து போடுவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் என்ன செஞ்சாங்க, எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அந்த நாள் நிறைவேறின உடனே ஆண்டவர் அவங்களை அடிமைத்தனத்துல இருந்து என்ன செஞ்சாரு, மீட்டாரு. அவங்களுக்கு ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ நம்முடைய கஷ்டமான காரியங்களை, சிறையிருப்பான காரியங்களை, அடிமைத்தனமான காரியங்கள், இதுல இருந்து என்னால மீள முடியாது அப்படின்ற காரியங்கள், என்னென்ன காரியங்களை நமக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கோமோ அந்த காரியங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடும் போது, ஆண்டவரிடத்துல நம்ம முறையிடும் போது, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய கடன் பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த பாவ பழக்கங்களை நாங்கள் விட்டுவிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய சிந்தையானது ஆண்டவரே அதை செய்யணும் அப்படின்னு நானோ ஆண்டவரே எங்களால முடியாதபடி ஆண்டவரே அந்த பாவ கட்டி எங்களை ஆண்டவரே இயேசப்பா கட்டி வைத்திருக்கிறது தகப்பனே. இந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து யார் யாரெல்லாம் விடுபடணும்னு சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரிபூரண விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. நோயிலிருந்து ஆண்டவரே இயேசப்பா நீர் விடுதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னால நடக்க முடியல, என்னால என்னுடைய காரியங்களை செய்ய முடியல, என்னுடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்களை என்னால செயல்படுத்த முடியல, என்னுடைய காரியங்களை யார் இதெல்லாம் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் கவலையோடு கஷ்டத்தோடு நோயினால படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவரே இயேசப்பா, நீங்க ஆண்டவரே உபத்திரவப்பட்டீங்க ஆண்டவரே. நீர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவன் ஆண்டவரே. நோயிலிருந்து நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அடிமைத்தனத்துக்கு ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே கடன் பாரத்துல அடிமைப்பட்டிருக்கிறவங்க, இன்னும் ஆண்டவரே இயேசப்பா பல்வேறு ஆண்டவரே காரியங்களில சிறையிருப்பாய் காணப்படுகிறவங்க, ஆண்டவரே வீட்டுல ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில காணப்படுகிறவங்க எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் பரிபூரண விடுதலையை நீர் உண்டாக்குவீராக தகப்பனே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நீங்கள் விடுதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இயேசப்பா நீர் அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். என்னென்ன காரியங்களை நம்ம விடுதலைக்கு இயங்குகிறோமோ அந்த காரியங்களை தேவன் நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமீன்.